தாவேகா கொடியுடன் நாடு முழுவதும் 10,000 கிலோமீட்டருக்கு மேல் நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் முன்னாள் ராணுவ வீரர் சென்னை வந்தடைந்தார். சிவகங்கை மாவட்டம் முத்தனேந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் பாலமுருகன். முன்னாள் ராணுவ வீரரான அவர் கன்னியாகுமரியில் நடைப்பயணத்தை தொடங்கி லடாக் சென்று அங்கு தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டார். பின்னர் அங்கிருந்து மீண்டும் நடைப்பயணமாக கன்னியாகுமரி நோக்கி செல்லும் பாலமுருகன் நேற்று சென்னை வந்தார். கடந்த 184 நாட்களில் 10,000 கிலோமீட்டருக்கு மேல் நடைப்பயணமாக சென்னை மெரினா அருகே வந்த அவர் தாவேகா கொடியையும் கொள்கையையும் மக்களிடம் சேர்ப்பதே தனது நோக்கம் என்று தெரிவித்தார். எங்கு தொடங்கினேனோ அங்கேயே நடைப்பயணத்தை நிறைவு செய்ய உள்ளதாக பாலமுருகன் கூறினார். நான் இந்த நடைப்பயணத்தை 24/2/2025 அப்போ ஆரம்பித்தேன். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து லடாக் மே 2ஆம் தேதி லடாக் போய் சென்றேன். லடாக்கில் முதல் முறையாக டிவிக்கு கொடியை நான் தான் அங்கே நட்டு வச்சேன். 10,015 கிலோமீட்டர் இது வரைக்கும் நிறைவு ஆயிருக்கு. இந்த கொடியோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, அண்ணன் முதல்ல அவரை உருவாக்கின கொடி, அந்த கொடியை நாடு முழுவதும் நம்ம இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கேன். எண்ணற்ற தமிழ் மக்கள் இந்தியாவுக்குள்ளே வாழ்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எடுத்து டிவிக்கு கொடியை முதல் முறையாக காட்சிருக்கேன்.